ஹரிமாதவன் சார், இப்போ இதயத்துல்லா சார் என்ன சொல்றாருன்னா, இங்க மேற்கு வங்கத்திலும் அசாமிலும் தேர்தல் முடிவுகள் மாறியதற்கு காரணம் அங்கு அந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் காங்கிரஸ் வந்து ஒரு உரிய கூட்டணியை அமைப்பதற்கு அது காங்கிரஸ் கட்சி காரணமா அல்லது அங்கு இருந்த எதிர்கட்சிகள் காரணமா? இப்போ உதவிக்கு அங்கே காங்கிரஸ் கட்சி பஜ்ருதீன் அஜ்மலோட அங்கே அசாமில் கூட்டணி வைக்கல, இங்கே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கல. இதுக்கு யார் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? காங்கிரஸ் காரணமா அல்லது அந்த கட்சிகள் ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் தான் காரணமா? மேற்கு வங்காளத்தோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா எப்போதுமே வந்து ஒரு கட்சி நீண்ட நெடிய காலங்கள் ஆட்சியில் இருக்கும், அந்த கூட்டணி அந்த சித்தாந்தம் எல்லாம் காரணமாட்டாலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது காரணம் சித்தார்த் சங்கர் அவர் ஒரு பெரிய ஸ்டார் வால்ட்டா இருந்ததுனாலதான் அவர் தலைமையில தான் காங்கிரஸ். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுக்கு காரணம் ஜோதி பாசு பட்டாச்சாரியா வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியல, அவர் தான் மம்தா பானர்ஜிக்கு பறி கொடுத்துறாரு, அந்த ஆட்சியை பறி கொடுத்துறாரு. இன்னைக்கு வந்து பிஜேபியில வந்து பிஜேபி ஒரு கட்டமைப்பு ரீதியா பெரிய கட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியா இருந்தாலும் மோடியும் அமித்ஷாவும் அங்க பெரிய விபத்தை கிரியேட் பண்ணாலும் இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அங்க கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஒரு விஷயம் விளையாட்டா சொல்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மம்தா ஆன்டி கிடையாது, மம்தா டிடி அக்கா, அதனால அங்க ஆன்டி இன்கம்பன்சி அங்க கிடையாது. அங்க வந்து ஆர்ஜிகர் மருத்துவமனை இந்த இளம்பெண் பாலியல் அதெல்லாம் ஒரு பெரிய எதிர்ப்பு, அந்த அவங்களே கேண்டிடேட் நிப்பாட்டினது. இது தவிர அது அவருடைய திரிணாமுல் காங்கிரஸின் முக்கியமான வாக்கு வங்கியாக இருந்த அந்த இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து அங்கு ஓவைசியும் நம்ம ஹுமாயூன் கபீரும் பிரிக்கிறதுனால இந்த பின்னடைவுகள் பல மாவட்டங்களில், இந்த பர்கானாஸ் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படுறதற்கான வாய்ப்பு இருக்குமோ? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல கடந்த தேர்தலில் சுகந்தி அதிகாரி மம்தாவே அவர் தொகுதியில தோக்கடிச்சதுக்கு அப்புறமும் மம்தா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆமா ஆமா, பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்கிற ஒரு அபாயம் இருக்கும் போது சிறுபான்மை சமூகம் வந்து ஓவைசிக்கோ இது இவங்க இருந்து பிரிஞ்சு போன இவருக்கும் கண்டிப்பா வாக்களிக்க மாட்டாங்க. பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு மம்தா தான் முடியுங்கிற நம்பிக்கையில மம்தா வாக்குகள் பிரிஞ்ச வாய்ப்பு இல்லை. மேற்கு வங்காளத்தோட முடிவுகள் வந்து கண்டிப்பா மாறும். ஆன்டி இன்கம்பன்சில தீதி இன்கம்பன்சி மட்டும் தான் இருக்குதா சார்? என்ன காரணம் கொஞ்சம் குறைவதற்கு காரணம்? இன்கம்பன்சி தான் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. மம்தாக்கு ஈக்குவலான ஒரு தலைவர் வந்து பாரதிய ஜனதாவில் கிடையாது. காங்கிரஸ் வந்து ஜோதிபாசை தோற்கடிக்க முடியாம போனதுக்கு காரணம் காங்கிரஸ்ல வந்து ஜோதிபாஸ்க்கு ஈக்குவலான ஒரு தலைவர் கிடையாது. காங்கிரஸ் வந்து வெளியே தான் மம்தா வந்து ஒரு தலைவராக வந்து நிறுத்தாங்க, வளர்ந்தாங்க. அதனால மேற்கு வங்காளத்துல வந்து திரும்ப மம்தா பானர்ஜி போட்டோ பிடிச்சு ஆட்சிக்கு வந்துருவாங்க. அசாமை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து பிஜேபியோட மெசேஜ் முழுக்க அங்க வந்து நடக்குது. டபுள் இன்ஜின் சர்க்கார் வேலை செய்யுதா, இது சிங்கிள் இன்ஜின் காங்கிரஸ் அங்க மாற்றங்களை ஏற்படுத்துவாங்கிறது 4ஆம் தேதி முடிவுல தான் தெரியுமே ஒழிய இன்னைக்கு அந்த அசாம் முடிவுகளும் வந்து ஒருதலைபட்சமா இருந்த மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஓகே, நீங்க சொன்னீங்க 15 வருஷம் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியில் இருக்கனால வாய்ப்பு அவங்க எதிராக போக வாய்ப்பு இருக்குன்னு இல்ல. ஜோதிபாஸ் அவர்கள் 27 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து அந்த மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் பிடித்தமானவர்களோ அவர் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த வகையில் மம்தாவுக்கு வெற்றி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகே, கருணாகரன் சார், இப்போதைக்கு அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் இரண்டிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான முடிவுகள், அந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் மூலமாக பெரும்பாலான நிறுவனங்கள் அந்த முடிவுகளில் வெளியிட்டிருக்கிறீங்க. இந்த அஸ்ஸாம் மேற்கு வங்கம் இரண்டிலும் அங்கே அஸ்ஸாமில் ஆட்சி தொடர்வதற்கும் மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? கருணாகரன் சார். சார், அஸ்ஸாமில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிற ஒரு மாநிலமாக இருந்தது. நீங்கள் இந்தியாவில் பாருங்கள், அஸ்ஸாமில் ஏதாவது ஒரு பிரச்சனை வெளிவந்திருக்கா, போராட்டங்கள் நடந்திருக்கிறதா? முதலமைச்சர் மக்களோடு இணைந்து மக்களுக்காக அந்த ஆட்சியை வழிநடத்தி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை 3வது முறையாக ஈட்டி கொடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அஸ்ஸாம் மக்கள் அளப்பரிய ஒரு பற்றையும் பாசத்தையும் காட்டி வருவதை நாம் இந்த தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம். அஸ்ஸாமுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த கருத்து கணிப்புக்காக நான் சொல்லவில்லை. அஸ்ஸாம் ஹேட்ரிக் 3வது முறையாக வெற்றி பெறுவார்கள் என்பதை எல்லா பத்திரிகைகளும் நம்ம செய்தியாக படித்திருக்கிறோம், தொலைக்காட்சியிலும் பார்த்திருக்கிறோம். அடுத்து மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி ஒரு காட்டாட்சி, ஒரு வன்முறை நிறைந்த ஆட்சி. அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோர் மீதும் தாக்குதல் நடத்துவோம்,
வன்முறையை கட்டவிழ்த்து விடுவோம். சட்டவிரோதமாக குடியேறிகளை அந்த மாநிலத்திலே ஒரே ஒரு நிமிஷம்